ஹாய் மக்களே வணக்கம். ஸோ இப்போ தான் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் வெளிவந்த எல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தை பார்த்துட்டு வந்தேன். ஸோ படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் விக்னேஷ் சிவன் எடுத்த மூவியில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நான் மறுபடி தான், அது மட்டும் தான் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஹிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா, படம் வரதுக்கு முன்னாடி எல்லாருமே எதிர்பார்த்தது பிரதீப் நடித்த, ஏன்னா பிரதீப் இதுக்கு முன்னாடி நடித்த படம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போனவங்களுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றம். ஸோ ஸ்டோரி வைஸ் சான்ஸ் இல்லை, ஸ்டோரி வைஸ் ஒரு சூப்பர் ஸ்டோரி. 2060 நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. ஸோ அதுதான் கதையோட மையக்கரு. ஸோ மொபைல்ஸ், சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆன, ஸோ அதுதான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஹீரோயினா, ஸோ சோசியல் மீடியாலேயே இல்லாத ஒரு ஆர்கானிக் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஹீரோ. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி, அதனால் ஏற்படுற பிரச்சனைகள், அது எப்படி லவ் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான். ஸோ இப்போ நம்ம வச்சிருக்கோம் இன்ஸ்டாகிராம் அந்த ஆப்லேயே இருக்கும், ஒரு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அந்த ஆப்லேயே மூழ்கி இருக்க மாதிரி. ஸோ எஸ்ஜே சூர்யா ஒரு ஆப் டெவலப்பர், ஆக்சுவலி எஸ்ஜே சூர்யா ஒரு ஆப் கண்டுபிடிப்பார். ஸோ அந்த ஆப் அதுதான் சம்திங் லவ் ஸ்கோர் சம்திங். இதெல்லாம் நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செஞ்சு படத்தை பார்த்துறாதீங்க அப்படின்றது தான் என்னுடைய சின்ன கருத்து. ஏன்னா படத்தில் ஆக்டிங் யாருக்குமே குறையே இல்லைங்க. பிரதீப் ரங்கநாதன் ஆக்சுவல் சூப்பராக நடிச்சிருக்காரு. எஸ்ஜே சூர்யா சான்ஸே இல்லை. ஸோ அவரோட போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. மிஸ்கினும் டாக்டராக வந்திருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ மற்ற எல்லா கதாபாத்திரம், யோகி பாபு அதை கொண்டு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா, டைரக்ஷன் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸோ படம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ படத்தை இன்னும் நல்லா கொண்டு போயிருக்கலாம். மற்றபடி விசுவல்ஸ்லாம் சான்ஸே இல்லை. அண்ட் அதிகமா சாங், அந்த சாங்காக தான் படத்துக்கு போனேன். ஸோ அந்த பாட்டு சூப்பர், சான்ஸ் இல்லை. அதே மாதிரி அனிருத்தோட கடல் தாண்டி போகும் காதலியே ஒரு ஆல்பம் சாங் 10 years முன்னாடி கேட்டது. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் அது கேட்கும்போது நல்லா இருந்தது. மற்றபடி ஸ்டோரி வாய்ஸ் சூப்பர், அதை எடுக்கிற விதம் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால இந்த படம் ஒரு ஆவரேஜ் அளவு கூட இல்லை. ஸோ ஏதோ வெயிலுக்கு போகிறீங்க, ஒரு ஏசி தட்டில் 3 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு வரணும், அப்படி ஜாலியாக போகணும் அப்படின்னு நினச்சா போகலாம். பட் ஒரு நல்ல படம் பார்க்குறோம் அப்படின்ற தாட்டோட போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சு விக்னேஷ் சிவன் நல்லா பண்ணார் அப்படின்னா, நானும் ரொம்ப சூப்பராக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன உருப்படியாக பண்ணார் அப்படின்னா, நயன்தாராவை பண்ணது, நயன்தாராவை கல்யாணம் பண்ணது. ஸோ அதை தவிர அவர் வேறு ஒன்றும் இது வரைக்கும் உருப்படியாக பண்ணல. நெக்ஸ்ட் ஏதாவது உருப்படியான நல்ல படமாக எடுப்பாரான்னு பார்க்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.